நவ திருப்பதியில் சுக்கிரஸ்தலமாக விளங்கும் தென் திருப்பேரை அருள்மிகு மகர நெடுங்குழைக்காதர் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் தேர்வடம் பிடித்து இழுத்தனர். 108 வைணவ திவ்ய தேசங்களில் நவ திருப்பதி கோவில்கள் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ளன. இக்கோவில்களில் 7வது ஸ்தலமாகவும் சுக்கிரன் அம்சமாக தென் திருப்பேரை அருள்மிகு மகர நெடுங்குழைக்காதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலில் மூலவர் மகர நெடுங்குழைக்காதர், உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத நிகரில் முகில்வண்ணன். பூமி தேவி துர்வாசர் உபதேசித்த அஷ்டசார மந்திரத்தை ஜபித்து தாமிரபரணி நதியில் மூழ்கி எழுந்தபோது மீன் வடிவமுள்ள 2 குண்டலங்கள் கிடைக்கப்பெற்றார். இங்குள்ள பெருமாள் அந்த மகர குண்டலங்களை ஏற்றுக்கொண்டதால் மகர நெடுங்குழைக்காதர் என அழைக்கப்பட்டார். வேதத்தின் ஒளியை கேட்கவும் குழந்தைகளின் விளையாட்டை பார்க்கவும் விரும்பிய சுவாமியின் ஆணைப்படி சன்னதி கருடன் நேராக இல்லாமல் சிறிது விலகி வடகிழக்கு திசையில் உள்ளார். சிறப்புகள் பல வாய்ந்த சுக்கிரஸ்தலமான இத்திருக்கோவிலில் பங்குனி திருவிழா ஆண்டுதோறும் பக்தர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இதன்படி இந்த ஆண்டிற்கான பங்குனி பெருந்திருவிழா கடந்த 11ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து தினமும் காலை தோளுக்கிணியானிலும் மாலையில் சிம்மம், அனுமர், சேஷம், கருடன், அன்னம், யானை, தண்டியல், குதிரை, இந்திர என பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வருதலும் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு அபிஷேக தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீநிகரில் முகில்வண்ணன் திருத்தேருக்கு எழுந்தருளினார். அங்கு கற்பூர தீபாராதனை காண்பிக்க தேர் முன் நின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என கோஷமிட்டபடி திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகளிலும் வலம் வந்தது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் தக்கார், நிர்வாக அதிகாரி, திருக்கோவில் ஸ்தலத்தர்கள், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.